ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதே நான் சொல்ற மாதிரியே செஞ்சீங்கன்னா, சூப்பர் டேஸ்ட்டா ரசம் வரும். இது வந்து எங்க அம்மா ஸ்டைல்ல நான் சொல்லியிருக்கேன். இது என்ன பண்ணா ரசம் நல்லாருக்கும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்றேன். மறக்காம பாருங்க. இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அளவு புளிய 1 டம்ளர் தண்ணீல நல்லா இந்த மாதிரி கரைச்சு எடுத்துக்குங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம் அரைச்சு எடுத்துக்குங்க. இந்த மாரி நல்லா பழுத்த 5 தக்காளிய இப்படி கையாலே மேஷ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு நீங்க கையால பண்றீங்களோ அப்பதான் அது நல்லாருக்கும். மிக்ஸிலலாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த பதத்துக்கு நீங்க வந்து இத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, நம்ம அரைச்சு வச்ச மிளகு, சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, புளிக்கரைசல் 1 கப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. நல்லா கட்டி இல்லாம அந்த மசாலாலாம் கரைஞ்சதுக்கப்புறம், ஒரு அகலமான பாத்திரத்தில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் பிச்சு சேர்த்துக்குங்க. 2 குச்சி கருவேப்பிலை இலை, 5 பல் பூண்டு தோலோட தட்டி சேர்த்துக்குங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். 1 பச்சை மிளகாவ கீறி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இப்படி அந்த எண்ணெயில கலந்து விட்டுக்குங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அப்பதான் அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல் வராது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்ததும், நம்ம அந்த தக்காளி கலந்து வச்சோம் இல்லையா? அத வந்து இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு, இப்போ இதில பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து கலந்து விட்டு, இப்ப தண்ணி வந்து 2 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ ரசம் இந்த மாதிரி கொதி வந்தும் நல்லா ஒரு கை கொத்தமல்லி இலை சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கணும். எந்த அளவுக்கு ரசம் கொதிக்குதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ரசம் கொதிக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் அதுடைய ரசம் நல்லா வர கீயே வந்து ரசம் நல்லா கொதிக்கணும். இந்த அளவு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு